ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். நிறைய பதிவுகள் போட்டுட்டோம். இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரெமடியை தான் தேடுறோமே தவிர, என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதை நம்ம பார்த்து சரியா அணுகணும் அப்படின்னா, நமக்கு அந்த மலச்சிக்கலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நான் சில ரெமடிஸும் சொல்லிடும். ஆனா அதுக்கு முன்னாடி காரணங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. ஸோ மலச்சிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பாராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வைட்டல்ஸ்ன்னு கூட சொல்ற அளவுக்கு ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனின் வாழ்க்கை இயல்பா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது, அவருக்கு காலையில எந்திரிச்ச உடனே மோஷன் போகணும். காலையில எந்திரிச்ச உடனே அவங்களுக்கே ஒரு அந்த தூண்டுதல் இருக்கணும். டாய்லெட் போகணும். டாய்லெட்ல போய் அப்படியே 1/2 மணி நேரம் அவ்வளோலாம் கூடாது. மேக்சிமம் என்ன அப்படின்னா 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள மலம் முழுவதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளித்தள்ளப்படணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா தான் அது நார்மலான ஒரு பவல் ஹேபிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை யூஸ்வலா என்னன்னு சொல்லணும்னா, இதுல என்ன குறைகள் இருந்தாலும் மலச்சிக்கல்னு வச்சுக்கணும். டாக்டர் மேலை நாட்டுல நிறைய பேர் சொல்றாங்க, டெய்லி மலம் கழிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. 3 நாட்களுக்கு ஒரு தடவை, வாரத்துல ஒரு 2 நாட்களாவது மலம் கழிச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு உணவு உண்டோம், செரிமானமாகி அது கழிவுகளா வெளியே தள்ளுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் 2.5 நாட்கள் ஆகும். அப்போ மலம் வர வேண்டிய அவசியம் டெய்லி போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இது யார் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நம்முடைய உணவு பழக்கத்துக்கு, நம்மளுடைய தட்பவெட்ப சூழ்நிலைக்கு, நம்மளுடைய அந்த ஒரு ஜெனட்டிக் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் மலம் கழிக்கும் பழக்கத்தை உள்ளவர்கள். ஸோ ஏன்னா நம்ம நிறைய அந்த மைதா அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுல, நல்லா ரைஸ் அந்த மாதிரி விஷயம் தான் எடுக்கிறோம். ஃபைபர் கண்டென்ட் எல்லாருமே நமக்கு முன்னோர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலை கடன் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப காலையில மலம் கழிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடனை வச்சிருக்க மாதிரி பிரச்சனைக்குரியது அப்படின்னு. அது மாதிரி எடுக்கணும். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் 2.5 days ஆகும். பிசியாலஜியா இப்படிதானா? ஆமா, வாஸ்தவம். அப்படிதான் ஆகும். அந்த ஃபுல்லா அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வர. ஆனா நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை 2.5 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுறவங்க இல்ல. தினமும் சாப்பிடுறோம். 3 வேளையும் சாப்பிடுறோம். அப்ப நேத்து இது பண்ணது வரலைனாலும் 2.5 நாளுக்கு முன்னாடி இருந்த மலம் கழிந்துதானே ஆகணும். ஸோ அதனால கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காலையில் எழுந்தவுடன் யாரெல்லாம் மலம் கழிக்கலையோ அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஸோ மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா நம்ம 4 விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். 4 இடத்துல தான் குறை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுல முதல் குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் ஸ்டமக்ல இருக்கக்கூடிய அந்த அமிலச்சுரப்பு. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல், பித்தநீர். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல்கள்ல இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட். இது 4மே எங்கேயாவது ஒரு குறைபாடு இருந்தது அப்படின்னா தான் மலச்சிக்கல் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்டமக்ல இருக்கக்கூடிய ஆசிட். இப்ப நம்ம ஒரு உணவு உண்றோம்னு வச்சுக்கோங்களேன், உண்ட பிறகு என்ன அப்படின்னா அது உணவு குழாயை தாண்டி வயிற்று பகுதிக்கு போகும். வயிற்று பகுதிக்கு போன உடனே என்ன பண்ணுன்னா, அங்க ஆசிட் செக்ரீட் ஆகும். எதற்கு அப்படின்னா, இந்த உணவை செரிச்சு நல்ல பிரேக் டவுன் ஆகி அடுத்து குடல் பகுதிக்கு இது பண்ணும். ஸோ அப்ப அந்த ஆசிட் சுரப்பு கம்மியா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு செரிமானம் ஆகாது. அறகுறையா செரிமானமானது மலச்சிக்கலை தான் ஏற்படுத்தும். அதனாலதான் யூஸ்வலா பாத்தீங்கன்னா அல்சருக்கு மருந்து சாப்பிடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் மலச்சிக்கல் வருவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மருந்துகள் ஆசிட் செக்ரீஷனை தடை செய்யும். இல்ல ஆசிட் செக்ரீஷன் வரவிடாமல் செய்யும். ஆனா இன்றைக்கு மருத்துவர்கள் என்ன பண்றாங்க, அதனோட சேர்ந்து ஒரு லாக்டோபேசிலஸும் கொடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துடுறாங்க. இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் அதோட ஒண்ணு அது சுரப்பை இது பண்றது, இல்லை அது வேலை செய்ய விடாமல் தடுக்கிற மாதிரி தான் மருந்துகள் இருக்கு. அதனால அமிலச்சுரப்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தூங்காமல் இருப்பவங்களுக்கும் அமிலச்சுரப்பு இருக்கும். மனநோயா இருக்கவங்க, மனநோய்க்கு மருத்துவம் பார்க்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா அமிலச்சுரப்பு கம்மியா இருக்கும். அடுத்து 2வது என்ன அப்படின்னா பித்த நீர் சுரப்பு. ஸோ பைல்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பித்தப்பையில கற்கள் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நிறைய பேர் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க,
எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து மலச்சிக்கல் இருக்கு, இல்ல மலம் கழிப்பதுல வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா, பித்த நீரை வந்து கெட்டியா வந்து ஆக்கும். அது மாரி பித்த நீர் வந்து கெட்டியானாலும் மலச்சிக்கல் வந்து ஏற்படும். ஸோ அப்ப வந்து பைல் நார்மலா இருக்கணும். ஸோ இந்த பைல் நார்மலா இருக்கணும், செக்ரீஷன், கான்சன்ட்ரேஷன் கிடைக்கணும்னா, என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கொழுப்பு ரொம்ப முக்கியம். ஏன் இத வந்து சொல்றோம் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அதிக அளவுல பித்தப்பையில கற்கள் வரக்கூடிய காரணம் என்னன்னா, அவங்க நெறைய வந்து இந்த மாவுச்சத்தா தான் வந்து எடுப்பாங்க. ஃபேட்டோ, புரோட்டீனோ அவ்வளவா எடுக்க மாட்டாங்க. குறிப்பா ஃபேட்டுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி காரணங்களால தான் அவங்களுக்கு பித்தப்பையில கற்கள் வந்து அதிகம் வரும். அதனால என்ன அப்டின்னா, தூக்கமின்மை வந்து பிரச்சனை இருக்கும். அதனால தான் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் காலையில நல்லா ஒரு அ 30 எம்எல், 40 எம்எல் வெதுவெதுப்பான வெந்நீர்ல யூசுவலா நெய் எடுக்கக்கூடிய பழக்கம் வந்து சில பேருக்கு இருக்கும். 1 டீஸ்பூன் உருக்குன நெய். அத சொல்லுவாங்க. நாங்க குடிச்ச உடனே என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயா வந்து மோஷன் போயிடுது அப்படிங்கிறனால. ஸோ அதனால என்ன அப்படின்னா, பித்த நீர் சீரா இருக்கணும்னா, போதுமான அளவு ஆரோக்கியமான கொழுப்பு என்ன இருக்கணும்னா, நம்ம உணவுல வந்து இருக்கணும். அடுத்து 3வது என்ன அப்படின்னா, குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா. குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு அஸ்திவாரம். ஸோ இந்த பாக்டீரியா நெறைய காரணங்களால தேவையில்லாத துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுறது, அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் மருத்துவர்ட்ட போய் கேட்கறதில்ல. இதுக்கா இந்த ஆன்டிபயோட்டிக், இந்த மாரியா இந்த ஆன்டிபயோட்டிக். இல்ல மெடிக்கல் ஷாப்ல மருந்து குடுக்குற டாக்டர்ட்டயே அவங்க டாக்டரா பாவிச்சு மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாரி அ அ ஆன்டிபயோட்டிக் அப்யூஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வயித்துல இருக்க நல்ல பாக்டீரியா வந்து கெட்டு போயிரும். ஸோ இந்த நல்ல பாக்டீரியா கெட்டு போகிறதுனாலயும் நமக்கு என்ன ஆகும்னா, இந்த உணவு அடுத்த கட்ட செரிமானத்திற்கு வர்றது சரியா வந்து நடைபெறாது. அது ஒரு காரணம். 4வது முக்கிய காரணம், நம்ம உணவுல போதுமான அளவு நார்ச்சத்து இல்லாமல் இருக்கிறது. நார்ச்சத்து தான் இந்த கட்ல இருக்க நல்ல பாக்டீரியாவுக்கு ஒரு உணவா அமையும். அதுவும் என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த நார்ச்சத்தும் ஒரு பல்க்க வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப இந்த 4ம் குறைபாடு இருந்ததுனா தான் நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்படும். ஸோ நார்ச்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நெறைய பழங்கள், காய்கறிகள் வந்து எடுத்துக்கணும். கட்டுக்கு நல்ல பாக்டீரியான்னா அற்புதமானது மோர். ஸோ மோர், தயிர் போன்றவற்றை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். பித்த நீர் சுரப்பு சீராக இருப்பதற்கு ஆரோக்கியமான கொழுப்பு வகைகள வந்து எடுத்துக்கணும். அமிலச் சுரப்பு சீரா இருக்கிறதுக்கு சு நம்ம நல்ல தூக்கம், ஒரு அமைதியான வாழ்க்கை, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது இல்லாம ஹோம் ரெமடியா ஜெனரலா என்ன பண்ணலாம் அப்டின்னா, திரிபலா சூர்ணம். ஸோ திரிபலா சூரணம் நல்லா ஒரு 1 1/2 டீஸ்பூனோ, 2 டீஸ்பூனோ தினமும் இரவு வெந்நீர்ல நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது என்ன அப்டின்னா, மலச்சிக்கலை வந்து அது குறைக்க செய்யும். அடுத்து என்ன அப்டின்னா, குறிப்பாக குழந்தைகளுக்கு இரத்தச் சோகையோட மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உலர்ந்த திராட்சை விதையோட இருக்கிறத நல்லா வாஷ் பண்ணிட்டு எண்ணிக்கை ஒரு 20லிருந்து 35 வரைக்கும் அவங்கவங்க தேவைக்கு ஏத்தாப்புல உடல் எடை, அவங்க கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல நல்லா வாஷ் பண்ணிட்டு இரவு ஊற வச்சுட்டு, காலையில என்ன பண்ணணும், அதையும் அரைச்சுட்டு அந்த தண்ணியையும் அப்படியே குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு மலச்சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இரத்தச் சோகையும் என்ன செய்யும்னா குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நார்ச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம். நல்லா கனிந்த வாழைப்பழம். ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கணும். ஸோ சின்ன வாழைப்பழமா எடுத்துக்கணும். கனிந்த வாழைப்பழம். தோல் வந்து கருப்பா இருக்கிறது. அதனுடன் வந்து ஊற வைத்த அத்தி, 2 அத்தி ஓவரால் நைட் வந்து என்ன பண்ணிரணும், ஊற வச்சிரணும். இதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா விதை இருக்கிற கொய்யாப்பழம், கனிந்த கொய்யாப்பழம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்மூத்தி ஆட்டம் அடிச்சுட்டு, தினமும் காலை மார்னிங் எம்ப்டி ஸ்டமக்ல எடுத்துட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மலச்சிக்கல் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை எடுத்துட்டு இந்த ஸ்மூத்திய எடுத்துட்டு உடனே நம்ம சாப்பிடக்கூடாது. இத எடுத்துட்டு தண்ணீர் குடிச்சுட்டு இருக்கணும். ஒன்ஸ் நமக்கு மோஷன் பாஸ் பண்ண பிறகு தான் நம்ம காலை உணவை எடுக்கணும். தேவை இருந்ததுன்னா. இல்லன்னா டைரக்ட்டா மதிய உணவுக்கு போயிரலாம். உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன், இந்த சத்துக்கள், கேலோரிஸ் எல்லாம் இதுவே வந்து தரும். அடுத்து 4வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ். இது 2மே நல்ல நார்ச்சத்து உள்ளது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ அப்ப வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா, 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். அதே மாரி சியா சீட்ஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். இது இரவு முழுவதும் ஊற வச்சு மறுநாள் காலையில குடிக்கலாம். மென்று சாப்பிடலாம். இல்ல அரைச்சு கூட குடிக்கலாம். இதுவும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பலன வந்து தரும். அடுத்து இரவு நேரத்துல திரிபலா சூரணம் இல்லாமல்
இன்னொரு நல்ல ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் இரவு என்ன பண்ணணும்னா, ஒரு வெள்ளரிக்காய் நம்ம கீரைக்கான்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அது 1 எடுத்துக்கணும். நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, அதனுடன் அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு, நல்லா பிளெண்ட் பண்ணிறணும். பிளெண்ட் பண்ணிட்டு குடிச்சிரணும். ஸோ குடிச்சிட்டு படுத்துட்டு வாங்க. கண்டிப்பா வந்து காலையில மலச்சிக்கல் அப்படிங்கிறது இது இருக்கவே இருக்காது. இது இல்லாது ஆமணக்கு நெய்யெல்லாம் இருக்கே டாக்டர் எடுக்கலாமா? அப்படின்னா, ஆமணக்கு நெய்ய பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது தான். பட் அந்த ஆமணக்கு நெய் எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நெறைய குழந்தைகளுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து என்னன்னா, மருத்துவர்கள் ஏன் ஆமணக்கு நெய் வேண்டாம்னா, தவறான ஒரு பிரிப்பரேஷன். அது உள்ள போய் குடல்ல இன்டர்னல் ஹெமரேஜ உண்டு பண்ணி, ப்ளீடிங்க ஏற்படுத்தி, உயிரிழப்பை ஏற்படுத்திய ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. ஸோ அதனால தான் ஆமணக்கு நெய் வேண்டாம். மருத்துவர்களின் ஆலோசனையின் பேர்ல நீங்க சித்த மருத்துவர்களையோ, ஆயுர்வேத மருத்துவர்களையோ பார்த்தீங்க அப்படின்னா, எந்த வகையான எப்படி பிரிப்பரேஷன் ஆமணக்கு நெய் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது நல்லது. அளவு ரொம்ப முக்கியம். ஸோ கொலஸ்ட்ரால் போன்றவை இருந்ததுன்னா, அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம். அதனால ஆமணக்கு நெய் எடுக்கிறீங்கன்னா, மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல எடுக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி.